தனாவை திரும்ப அந்த கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. என்னம்மா யார் சொல்ற? கல்யாணம் ஆன பொண்ணுக்கு திரும்ப எப்படி? அந்த குடும்பம் அத பத்தி எல்லாம் யோசிக்காது. அவங்க நினைச்சத சாதிக்க பாக்குறாங்க. நாங்க விசாரிச்ச வரைக்கும் அந்த வீட்ல கல்யாணத்தோட ஏற்பாடு தான் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பொறுமையா இருந்தது தப்பா போச்சு. அவளை ஆரம்பத்திலே நான் எதிர்த்து நின்னு இருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு அவளை நானு பார்க்கலாம். வா. நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? அது உனக்கு ஓகே தானே? டேய், என்னடா இது கேள்வி? சம்மதம் இல்லாமலா கல்யாண கோலத்துல வந்து நிக்கிறா? அவளுக்கு முழு விருப்பம் தான் இல்லம்மா? அந்த கதிர் உன் கழுத்துல தாலி கட்டினத என்னால ஏத்துக்கவே முடியல தானே. அதான் அந்த கோவத்துல அப்படி பண்ண. டேய், என்ன? ஆனா உன் மாமாவுக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை தானே. கார்த்திக், நடந்த எதுக்குமே உன்னை முழுசா காரணம் சொல்ல முடியாதுடா. அந்த கதிரும் மாயாவும் சேர்ந்து உன்னை எப்படி பண்ண வச்சுட்டாங்கடா. கரெக்ட்டுமா. அதுவும் இந்த மாயாலாம் ஒரு பொண்ணா? அவ லவ் பண்ண பையனை மட்டும் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா தனா வாழ்க்கைய மட்டும் கெடுக்க நினைச்சிருக்கா. அதுவும் சொந்த பெரியம்மா பொண்ணுக்கே இப்படி பண்ணிருக்கா பாரு. அந்த கதிர் ஒண்ணும் தன மேல ஆசைப்பட்டுலாம் அவளை கல்யாணம் பண்ணிக்கல. ரகுராம்க்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்து மொத்தமா அவனுக்கு வந்துருவன்னு பிளான் பண்ணிருக்கான். காசு பணத்துக்காக மட்டும்தான் தனா கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அதுக்கு அந்த மாயாவும் தொண போயிருக்கான். அம்மா, அவங்க திட்டம் எதையும் பழிக்க விடக்கூடாது, சரியா? என்னம்மா அமைதியாவே இருக்கா? இவ ஒத்துப்பால மாட்டாளா? அண்ணே இருங்க, இப்ப தெரிஞ்சிடும். கார்த்திக், அவ கழுத்துல இருக்கிற தாலியை கழட்ட சொல்லு. தனா, நம்ம வாழ்க்கைய நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழலாம். அதுக்கு இப்ப தடையா இருக்கிறது அந்த ராஸ்கல் கட்டின இந்த தாலி. அது உனக்கு வேண்டாம். நீ அதை கழட்டி போட்டுருத்தானே. ஆமாம்மா, அந்த தாலியை ஃபர்ஸ்ட் கழட்டிடு. தனா, கொஞ்ச நேரத்துல நமக்கு கல்யாணம் ஆக போகுது. நம்ம 2 பேர் வீட்லயும் அதான் விரும்புனாங்க. இப்போ இந்த தாலி மட்டும்தான் உறுத்தலா இருக்கு. இது உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு கல்யாணம் நடக்காது. அத கழட்டிடு தனா. கழட்டுமா? ஆமாமா, தாலியை கலட்டு, நாங்க பாத்துக்கிறோம். கலட்டு. கழட்டுமா? தனா, என் நம்பிக்கையை நீ காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா வருவன்னு பார்த்தா காதலிக்கிறேன், லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆம்பிஷனுக்கு அடுத்தபடிதான் எல்லாமே. என்னோட ஆம்பிஷனுக்காக நீங்க போராடினதை பார்த்ததாலதான் கோச் எனக்கு
உங்க மேல காதலே வந்துச்சு. தனா, என்ன யோசிக்கிற? அந்த தாலியை கழட்டிடு. தனா, அண்ணே டேய் டேய், யோகிய ராஸ்கல்களா, எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி கேவலமான வேலையை தான் பாப்பீங்க. பாத்தியா தானா, இங்கேயும் வந்துட்டான். நம்மள சந்தோஷமா வாழவே விடக்கூடாதுன்னு இருக்கான். மரியாதையை அவனை இங்க இருந்து போக சொல்ல. போடா. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? வெளியில போடா. ஐயோ தனா, என்ன பேசிட்டு இருக்க நீ? இவங்க எல்லாம் சேர்ந்து இவனை உன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. நீ வா, நம்ம போலாம். டேய், நீ எங்க குடும்பத்துக்கு பண்ண நம்பிக்கை துரோகம் இருக்கு பாரு, அதுதான் ஏமாத்துறது. இவங்க எல்லாருமே எனக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்க. ஐயோ தனா, புரிஞ்சுக்கோ தனா. இவங்க எவ்வளவு கேவலமான ஜென்மமா இருக்காங்க, அது கூட உனக்கு புரியல. ப்ளீஸ் தனா, நான் சொல்றது கேளு. நீ வா, என் கிளம்ப. அதான் அவ வரலன்னு சொல்றால, வெளியில போடா. ஏய், ஏன் பையன் அடிக்கிறியா? நம்மளே கை அண்ணே, அவனை ரோட்ல போட்டு கூட்டுங்க. எடுத்து போனே. போடா. டேய், அவனை எடுத்து போடா. போடா. அவனை நினைச்சு நீ பயப்படாத. இந்த தடவை அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், புரியுதா? தனா, தனா, ஏய், கதவை திறங்கடா. திறங்கடா கதவை. கதவை திறங்கடா. தனா, தனா, நான் சொல்றதை கேளு தனா. உட்காருங்க சார். சார், என்ன சார் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? சாரி சார், முகூர்த்த நாள் நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அதுல கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரிங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணம் முடியணும். ரெடி பண்ணுங்க. சிலது எல்லாமே ரகசியமா இருக்கணும் சார். ஆ பொண்ணு மாப்பிள்ள ரெடியா? ஆ இதோ இவங்க தான் சார் பொண்ணு மாப்பிள்ள. இவங்களா? ஆமா, இவங்க ஆமா தான். சார். என்ன சார், என்ன அதுக்குள்ள தாலி கட்டி முடிச்சிட்டீங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு முடிச்சு தான் தாலி கட்ட போறேன்னு சொன்னீங்க. தனா, பாத்தியா, இதுக்கு தான் தாலியை கழட்ட சொன்னேன். சார், அது இன்னும் கல்யாணம் ஆகல சார். ஆகலையா? என்ன சார் குழப்பறீங்க? அப்புறம் தாலி எப்படி? சார், இந்நேரத்துக்கு உங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆக வேண்டியதா இருந்தது. ஆனா மண்டபத்துல கடைசி நேரத்துல ஒருத்தன் வந்து தாலியை கட்டிட்டான் சார். என்ன சொல்றீங்க? வேற ஆளு தாலி கட்டிட்டானா? அப்போ இன்னொருத்தன் பொண்டாட்டிக்கா இந்த பையனை தாலி கட்ட வைக்க போறீங்க? சட்டத்துல அதுக்கெல்லாம் இடம் இல்லைங்க சார். அதுக்கு தான் சார் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டோம்.
சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற வேலையை மட்டும் பாருங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செஞ்சிடுறோம். ம். முறைப்படி நீங்க எல்லாம் பண்ணிட்டா சரிதான், தாராளமா பண்ணிடலாம். ஆ. அப்ப ஆரம்பிச்சிருங்க. இது எதுவும் கட்டாய கல்யாணம் இல்லையே, அப்புறம் செல்லாம போயிடும். ஏங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாதான் முதல்லயே 2 பேர் வீட்டுல பேசி முடிவு பண்ணோம். அதுக்குள்ள ஒரு ராஸ்கல் இந்த மாதிரி பண்ணிட்டான் சார். என்னம்மா அவங்க சொல்றது உண்மையா? அப்புறம் ஏமா உங்க வீட்ல இருந்து யாரும் வரல? சார் இத்தனை கேள்வி கேட்கறதுக்கா நாங்க உங்களை வீட்டுக்கு வர சொன்னோம்? பொண்ணு பையனுக்கும் விருப்பம் இருக்கு, அப்புறம் என்ன சார்? நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க சார். அதுக்கு இல்ல சார், பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் சார் கேட்குறேன். பொண்ணோட அப்பா அம்மா யாரும் இல்ல என்ன? அவ அம்மா நான் இருக்கேன். நீங்க தான் பொண்ணோட அம்மாவா? அப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, வந்து கையெழுத்த போடுங்க. என்ன காரியம் பண்ணிருக்கடி? யாரு கேட்டு நீங்க வந்த? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? எவ்வளவு தைரியம் நீங்க வரதுக்கு? உன்ன பெரியம்மா, சீ. அத்தை குரல் மாதிரி இருக்கு. அத்தை ஏமா எதுக்காக மாடிக்கிறீங்க? ஹலோ, அவ ஆல்ரெடி கல்யாணமானவ. அவளுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்க? அது ஏதோ பொண்ணுக்கு கட்டாய தாலி கட்டிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு மேரேஜ் ஆன பொண்ணுக்கா இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? ரூல்ஸ் படி அது தப்புன்னு தெரியாது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஐயோ, போலீஸா? என்ன சார் இதெல்லாம்? போலீஸ் கிலீஸ் எல்லாம் சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க, இங்க ஏதோ வில்லங்க இருக்கும் போலயே. உங்க பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு சொல்லுங்க, என்ன ஆள விட்டுருங்க. சார் நல்ல கல்யாணம். சார் சார் சொன்ன கேளுங்க சார். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், சொல்றத கேளுங்க சார். சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. ஆள விடுங்க. ஏன் இப்படி பண்ண? எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு இந்த குளத்துல வந்து நிக்கிற? சீ. யார கேட்டுடி இங்க வந்த? உன் கழுத்துல இருக்கிற மஞ்சள் கயிறோட ஈரம் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள வேற கல்யாணம் பண்ணிக்க வந்து நிக்கிறியா? அசிங்கமா இல்லையாடி? எங்க பொண்ணு தானடி நீ? நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்காகவா இங்க வந்த? இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் எப்படி தாங்கிப்பாரு? எதுக்கு வந்ததா? பெரியம்மா, விடுங்க பெரியம்மா. என்ன மன்னிச்சிருமா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலமா. எதையும் யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. இவங்க சொன்னாங்கன்னு தான் நான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி சொல்றாங்க. எனக்கு இப்ப வரைக்கும் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியலம்மா.
நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? அறிவில்ல? விருப்பம் இல்லாத பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க? ஏய், யார் விருப்பம் இல்லாம பண்றா? இவங்க 2 பேருக்கும் தான் முதல்ல கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. அத திட்டம் போட்டு கெடுத்தவன் நீ. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்ன வந்து நடிக்கிறியா? ஜானகி, நீயும் ரகுராமன் தானே தனாவை எங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சம்மதம் பேசுனீங்க. நாம பேசினத இப்ப நான் நடத்தி வைக்கிறேன். சம்பந்தி, ஒரு திருட்டு பையன் வந்து தாலி கட்டினா அது கல்யாணம் ஆயிடுமா? ஜானகி, நான் தனாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுக்க பாக்குறேன். பார்க்க போனா அவ மேஜர். அவ வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க அவளுக்கு உரிமை இருக்கு. ஆனா இப்ப இவளுடைய வாழ்க்கைய இவ சூஸ் பண்ணல, நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், நீ எல்லாம் பேசாதீங்க. ஜானகி, உனக்கு உன் பொண்ணு வாழ்க்கை மேல அக்கறை இல்லையா? அவ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இல்லையா? அவ விரும்பின வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல உனக்கு விருப்பம் இல்லையா ஜானகி? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். நீ யாரடி என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு? இவ என் பொண்ணு. என் பொண்ணு வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது, அவ யார் கூட வாழணும், அது எல்லாத்தையுமே நான் பாத்துப்பேன். நீ எனக்கு எதுவும் சொல்லாத. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. இவ கழுத்துல தாலி இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. யாரு பெத்த பொண்ணுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? என் பொண்ணு வாழ்க்கையில இன்னொரு தடவை தலையிடுறது வச்சுக்காத. இன்னொரு தடவை எங்களுக்கு தெரியாம இப்படி கூட்டிட்டு வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அத்தா, மாயா, மாயா, அத்தா, அத்தா, நான் இங்க இருக்கேன். மாயா, அத்தா, கதவு திறங்க அத்தா. மாயா, கதவு திற மாயா. மாயா, நான் பெரியம்மா, கதர் தான் கத்திட்டு இருக்கோம். கதிர், நீ அத்தையோடய வந்த தனக்கு என்னாச்சு? வா கதிர், ஒண்ணும் இல்ல, வா. நல்ல வேளை வந்தீங்க அத்தை. இது ஒரு கேவலமான குடும்பம். நீ பேசாதடா. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே நீதான். தனா, வாயை மூடு. நீ வெளியே போய் நில்லு. நான் இவங்க கிட்ட பேசிட்டு வரேன். போ கதிரு, கூட்டிட்டு போ. போன்னு சொல்றேன்ல. ஜானகி, நான் உன் பொண்ணுக்கு நல்லது நடக்கணும் தான். ஏய், வாயை மூடுறி. நல்லவ வேஷம் போட்டதெல்லாம் போதும். நீ யாருக்கு எதுக்காக என் பொண்ணுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற?
எல்லாமே எனக்கு தெரியும்டி. மாயா என்கிட்ட சொல்லிட்டா. இதுக்கப்புறமும் உன்னை நான் நம்புவேன்னு மட்டும் நீ நினைக்காத. 20 வருஷமா நீ எங்க மேல ஒரு பகையோட தான் இருந்திருக்கல. ஒவ்வொரு தடவையும் என்னை பார்க்கும்போது என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துருவேன்னு நீ சொல்லியிருக்க. அப்பெல்லாம் நீ பாதிக்கப்பட்டிருக்கிற கோவத்துல பேசுறேன்னு அமைதியா இருந்த. இந்த சம்பந்தம் பேச வரும்போது எனக்கு உன் மேல சந்தேகம் இருந்துச்சு. ஆனா ஒருவேளை திறந்திருப்பியோன்னு நம்பினேன்டி. இப்பதானே புரியுது, நீங்களாம் திறந்திர ஜென்மமே இல்ல. ஏன் புவனேஸ்வரி, நடந்த தப்புக்கெல்லாம் நான் உன்கிட்ட அத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆனா என் குடும்பத்தை பழி வாங்குற எண்ணம் உனக்கு போகல. இந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்கல்ல. அத்தை ப்ளீஸ் அத்தை. வாய மூடு, நோக்கு ஒருத்தருவேன். யாருடா அத்தை உனக்கு? தரங்கிட்டவனே, நான் உன் கொடல உருவி மாலையா போட்டுருவேன். ஜாக்கிரதை, தள்ளிப்போ. நீ எல்லாம் ஒரு மனுஷன். சீ. ஏய் புவனேஸ்வரி, என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பாத்திருக்க. எதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருப்பேன்னு நினைக்காத. நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. திரும்பவும் இன்னொரு தடவை என் பொண்ணுங்க வாழ்க்கையையும் குடும்பத்தையும் ஏதாவது பண்ண, இந்த ஜானகியோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. உன்னை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன், சொல்லிட்டேன்.